வெளியே வந்து அசுந்தமன் தலைமையில நடந்தது அப்படின்னா, அப்போ நீங்க வந்து அசுந்தமன் தான் A1 அக்யூஸ்டிங் கொண்டு வரீங்களா? அப்போ எப்படி வந்து சம்பவ செந்தில் எதுக்கு உள்ள வராரு? அப்போ இந்த இவர் நம்ம என்கவுண்டர் செய்யப்பட்ட சீசிங் ராஜா எப்படி இந்த சப்ஜெக்டுக்குள்ள வர? அப்போ இவங்களுக்குள்ள என்ன ஒரு கோஆர்டினேட்? இதுல நீங்க நல்லா பாருங்க, இதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே பெரிய பெரிய தலைகளா தான் பேரெல்லாம் அடிபட்டிருக்கும். அப்போ இந்த கொலை எதற்கு நடந்ததுங்கிறதே யாருக்குமே இன்ன வரைக்கும் வெளியே வரல. முன்பகை என்ன பகை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இவ்வளோ தூரமும் அந்த வண்டி ஓட்டின டிரைவர் யாருன்னு யாருக்கும் சொல்லலை. இந்த கொலை நடக்குது. ரிட்டர்ன் வந்து என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங்கனுடைய தொலைபேசியும் காரும் எப்படி வந்து யார் கையில முதல்ல மாட்டிச்சு? சரி, சம்பவம் கூட ஆம்ஸ்ட்ராங்கனுக்கு பக்கத்துல கூட போன் கிடந்திருக்கலாம், போன் வந்து பக்கத்துல கிடந்திருக்கலாம். அந்த காரை எடுத்துட்டு யார் போனது? ஏன் காவல்துறை அந்த காரை எடுக்க? இதான் அவர் யூஸ் பண்ற காரு, அப்போ காரை கொண்டு வந்து இங்க வைங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. வாகனத்தை ஓட்டினது யாரு? இவர் எப்படி இங்க இந்த டைமுக்கு தான் வருவாருங்க? எப்படி அந்த டிரைவர் நல்லவரோ கெட்டவரோ? நான் அவர் கெட்டவரோன்னு நான் சொல்ல வரல. அந்த டிரைவர் இவங்க ப்ராப்பரா விசாரிச்சாங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல. இப்போ நம்ம வண்டி ஓட்டுறவங்க, நீங்க வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்க காட்டுறீங்க, இந்த இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருந்தானுவ, இந்த ஜொமேட்டோ ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே நின்று பேசிட்டு இருந்தாங்க, இங்கேருந்து இது பண்ணாங்க, ஆர்டர் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க, இந்த படுகொலை நடக்குதுன்னு நீங்கள் வந்து போலீஸ் வந்து ஒரு சினாரியோ கொண்டு வராங்க. இட் இஸ் ஆல் ஓகே, இது எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் பக்கத்தில் தான் போலீஸ் பூத் எல்லாமே இருக்குது, ஒரு குறிப்பிட்ட தள்ளி போனால் போலீஸ் பூத் இருக்குது, எல்லாமே இருக்குது. போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா? காவல்துறை அப்போ நான் என்ன கேட்க, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை அப்போ ஒரு உளவுத்துறை கண்காணிச்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. கன்னை இல்லைங்கிறது எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு அந்த கன்னுக்கே ஒரு நிறைய பேர் யூடியூப்ல போயிட்டு அந்த கன்னை அப்படி அவர் எடுத்து ஃபயர் பண்ணாருன்னா அப்படி போகும் இப்படி போகும். இது எல்லாமே தெரிஞ்ச நபர்கள் அன்னைக்கு அவர்கிட்ட கன்னு இல்லைங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க? காருக்குள்ள வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அப்படிதான் சொன்னா, அவர் காருக்குள்ள கண்ணு வச்சிருந்தாரு, அந்த கன்னை எடுத்துட்டு வர்றதுக்கு டைமிங் கிடைக்கல. எப்படி டைமிங் கிடைக்கும்? அந்த குறிப்பிட்ட சந்துக்குள்ள காரே இல்லை. இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் தெரியணும். ஆனா இதை நம்ம யாரு கேட்டாலும் மூடி மறைச்சிருவாங்க.